நீதி நிறைந்த இந்த உலகத்தில் நீதி செய்வது மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது. தாவீது ராஜா நீதிக்காக போராடியவர். அநீதி உள்ளவர்களின் செயலை பற்றி கூறியவர் நீதி செய்கிற தேவன் நமக்கு உண்டு என்று மிகவும் சந்தோஷமாக கூறினார். இன்றைக்கும் கர்த்தருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஹிட்லரின் நாசி படைகள் டென்மார்க் தேசத்தை தன்னுடன் சேர்த்து கொண்டன. அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மன் தேசத்தின் சர்வாதிகாரி அதிபர். அவர் 24/1869 முதல் 24/1945 வரை வாழ்ந்தார். இதை எதிர்த்து போதகர் காக் மங் என்பவர் மற்ற போதகர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். நாம் நமது தெய்வத்திற்காக நிமிர்ந்து நிற்கிறோம். உண்மைக்கு நாம் பொறுப்பானவர்கள். மற்றவர்கள் மற்ற காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். இப்பொழுது அநீதிக்கும் நீதிக்கும் நடுவே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் ஈடுபடுவது சரியா என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. நமக்கு தேவையான அறிவு ஞானம் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த கோபம் என்பது சிறிதளவும் இல்லை. எனவே நீதிக்காக நாம் ஒற்றுமையாக போராட வேண்டும் என்று குரல் கொடுத்தார். 1944ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நீதிக்காக போராடி கொண்டிருந்த போதகரை வயல்வெளிக்கு இழுத்துச் சென்று துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்கினார்கள். நீதி மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தியடைவார்கள் என்று வேதம் அழகாக கூறுகிறது. நம் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக வெளிப்படும் நாள் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. நீதிக்காக நிமிர்ந்து நின்றால் அவர் வருகையிலும் அவர் எதிர்கொண்டு அழைப்போம். அநீதியோடு போய்கொண்டிருந்தால் அவர் வருகையில் ஓடி ஒழிக்க முயற்சிப்போம். ஆனால் எங்கேயும் நாம் ஒளிந்து அந்த நீதிபதியின் கண்களுக்கு தப்ப முடியாது. எனவே இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு நாளும் கோடையாக உள்ள நீதிக்கு முன் நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுவோம். அடால்ஃப் ஹிட்லருடைய முப்படை வீரர்கள், ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் ஆர்மி 1,36,00,000 1935ஆம் ஆண்டில் அவர்களை நடைப்படுத்தினார்கள். சங்கீதம் 11:7 கர்த்தர் உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். Psalms 11:7 For the Lord is righteous, He loves justice. One song. கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாகையுடன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நாம் இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக நீதியுடன் வாழ கிருபை புரிய வேண்டும் என்ற யெகோவா நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.